பேக்கரியில் பண்ணுற மாதிரி வீட்லேயே 1 கிலோ வெனிலா கூல் கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பை த என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் விளாக்ஸ் எல்லாம் கூட இந்த சேனலில் போடுவேன். அது கூடவே இந்த வெனிலா பேஸ்ட்ரி கேக் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக ஸ்பாஞ்சியாக வர மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக முதல்ல நம்ம ஸ்பாஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு பவுலை எடுத்துக்கிட்டு 4 முட்டையை இந்த மாதிரி உடச்சிட்டு போட்டுருங்க. முட்டை எல்லாம் கூட ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது பீட்டர் இல்லைனா விஸ்கரை வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் இதிலையே ஒரு 3/4 சுகரை சேர்த்துக்கலாம். இங்கே நான் சுகர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சுகர் பவுடர் எடுத்துக்கிட்டால் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதுவே ஒரு 2-3 பேட்சஸாக போட்டுக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. ஒரே வாட்டி போட வேணாம். இப்போ இந்த மாதிரி ஒயிட் ஃபோமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நிறுத்திட்டு இதிலையே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கினா போதுங்க. இப்போது இதிலவே ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜல்லடியை வச்சுக்கிட்டு இதிலையே 1 கப் அளவுக்கு மைதாவை எடுத்துக்கிட்டேன். 1 கப் மைதாக்கு 3/4 கப்பு சுகர் கரெக்டாக இருக்குங்க. இப்போது இதிலையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் சால்ட்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா ஜல்லடி பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு விஸ்கர் ஏதாவது ஸ்பேச்சுலாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா டெக்ஸ்சர் இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் பாலை சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்க்கலை. பார்த்தீங்களா பர்ஃபெக்ட் பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ ஒரு கேக் டின்னை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்ட இந்த பேட்டர் எல்லாம் கூட அதில் ஊற்றிடணுங்க. இந்த பேட்டர் வந்து 1/2 வர வரைக்கும் தான் ஊற்றணும். ஏன்னா கேக்கு பேக் ஆன பிறகு நல்லா மேலுக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு முன்னாடியே ப்ரீ ஹீட்காக இந்த மாதிரி ஒரு அகலமாக இருக்கிற கிணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த கேக் டின்னை வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கேக்கு நல்லா கரெக்டாக பேக் ஆகிடுங்க. இப்போ ஒரு வாட்டி இந்த மாதிரி செக் பண்ணிட்டிங்கன்னா மாவு எதுவும் ஒட்டலைன்னா கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எனக்கு 35 மினிட்ஸ் ஆகுதுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கை எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே ஒரு கிளாத் போட்டிங்கன்னா டாப் லேயர் வந்து ஹார்ட் ஆகாமல் கூலாகும். இந்த கேக் கூலாகிற வரைக்கும் நம்ம க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1 கப் வரைக்கும் விப்பிங் க்ரீமை போட்டுக்கிட்டேன். நான் இங்கே யூஸ் பண்ணது சில்வர் மார்க் விப்பிங் க்ரீம்ங்க. இதில் கொஞ்சம் சுகர் ஆனது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி பீட் பண்ணிட்ட பிறகு இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் ஐசிங் சுகரை சேர்த்துக்கிட்டேன். சுகர் பவுடர் சேர்க்க வேணாங்க. ஐசிங் சுகர் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி கலரை விட்டுக்கிட்டு திருப்பியும் மீடியம் ஸ்பீடில் வெனிலா எசன்ஸ் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே பீட் ஆகிடுங்க. அந்த மாதிரி பீட் ஆனால் தான் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டாக வந்த மாதிரி. இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் விழாமல் இருந்ததுன்னா கரெக்டாக நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் வந்து வந்துடுச்சு. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டீப் ஃப்ரிட்ஜில் வேணாம், நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு சுற்றி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு டிமோல்ட் பண்ணிங்கன்னா கேக் ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். இப்போது நம்ம போட்ட பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கள்ல எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்துச்சு. நீங்கள் வீட்டில் சாப்பிட வேணும்னா கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் நல்லா டேஸ்டியாக வருங்க. க்ரீம் தடவலைன்னா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அந்த லேயர்ஸை கட் பண்ணிக்கணும். நான் வந்து இங்கே ஒரு 3 லேயர்ஸை கட் பண்ணிக்கிட்டேங்க. பார்த்திங்கள்ல எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி கேக் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஃப்ளஃபியாக கேக் வரும். இப்போது இந்த 3 லேயர்ஸ் கட் பண்ணிக்கிட்டோம்ல இதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாங்க. இப்போது இந்த கேக் லேயர்ஸ் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு சுகர் சிரப்பை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்காக நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கணும். 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அதுலேயே ஒரு 2 ஸ்பூன்ஸ் வரைக்கும் சுகர் பவுடர் இல்லைனா சுகரை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கேக் போர்டை எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் க்ரீமை அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கேக் பண்ணுறப்போ
நகராமல் இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்ட இந்த லாஸ்ட் லேயர் இருக்குல்ல, அதை வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் லேயரை வச்ச பிறகு கொஞ்சம் சுகர் சிரப்பை இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிக்கணுங்க. சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணால் தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது எடுத்துக்கிட்ட இந்த க்ரீமை கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றி அப்ளை பண்ணிட்ட பிறகு இதுலேயே கொஞ்சம் துருவி வச்சுக்கிட்ட இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் இல்லைனா ஏதாவது ஒயிட் காம்பவுண்ட், மில்கி பார் எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் ஒயிட் சாக்லேட் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணிக்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து மிடில் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா கேக் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வருங்க. திருப்பியும் சுகர் சிரப், அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் இந்த மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இப்போ இதுலேயே கொஞ்சம் சாக்லேட்டை கூட அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயர் கேக்கை கூட வச்சிடலாங்க. இந்த லேயர் வச்ச பிறகும் கொஞ்சம் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கணும். சுகர் சிரப் வந்து நம்ம இந்த மாதிரி டச் பண்ணோன்னா நல்லா வெட்டாக இருக்கும். அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட 1 கப் சுகர் சிரப் நல்லா கரெக்டாக வந்துச்சு. இப்போ மேலே இந்த மாதிரி க்ரீமை தடவை விட்டுக்கிட்டு க்ரம் கோட் மாதிரி பண்ணிக்கிறோம். க்ரம் கோட்னால் ஒன்றும் இல்லைங்க, க்ரீமை நல்லா டீப்பாக இல்லாமல் சுற்றி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும் கேக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணால் கேக் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் இல்லைனா பேலட் நைஃபு இல்லைனா ஏதாவது ஸ்பூனை வச்சுட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி டிஷ்யூவை வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் இங்கே 30 மினிட்ஸ் வச்சேங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஃபினிஷிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணப்போ நிதானமாக பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் ரொம்ப அழகாக வந்துடும். சுற்றி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஸ்க்ராப்பரை வச்சு நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாகவே மெல்ட் ஆகிடும். இதெல்லாம் கரெக்டாக வரணுன்னா விப்பிங் க்ரீம் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி பீட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸ் க்ரீம் இருந்தால் ஏதாவது ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் நான் பிங்க் கலரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரை விட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி கலரை விட்டுட்டு இப்போ காமிக்கிற இந்த ஸ்டார் நோஸ் எல்லாம் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த க்ரீமை கூட போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கிற இந்த ஃப்ளவர்ஸை போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணேன், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ ஹாஃப் கேக் வரைக்கும் கூட நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை போட்டுக்கிட்டேன். நல்லா பெரிய ஃப்ளவர்ஸாக போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இங்கே சுற்றி கொஞ்சம் கேப்ஸ் இருக்குல்ல, அதில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக போட்டுக்கலாம். இப்போ இங்கே காமிக்கிற நோஸில் வச்சுட்டு நான் பைப்பிங் பேரில் போட்டுட்டு ஒயிட் விப்பிங் க்ரீம் அதில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் டிசைனை போட்டுக்கலாம். ஹாஃப் டிசைன் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டுக்கணும், ஹாஃப் டிசைன் இந்த மாதிரி போட்டுக்கினா லுக் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு நினைக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பிங்க் ஃப்ளவர்ஸாக போட்டுக்கலாம். இங்கே காமிக்கிற இந்த நாசிலை வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி டிசைனை போட்டுக்கலாங்க. அதுக்காக நாசிலில் இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு பிங்க் க்ரீமை இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு இந்த நடுவில் கொஞ்சம் விப்பிங் க்ரீமை போட்டுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நல்லா சைடில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தீங்கன்னா டபுள் ஷேடட் டிசைன் வந்துடும். நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போடணுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த டிசைன் போட்ட பிறகு இது கூடவே ஒரு லீஃபி நோசில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விப்பிங் க்ரீமில் க்ரீன் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த கலர் வந்துடும். இப்போது இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த குட்டி குட்டி லீவ்ஸாக போடுங்க. பார்த்திங்களா, இந்த லீவ்ஸ் போட்ட பிறகு எவ்வளோ லுக் வந்துடுச்சோ அவ்வளோதாங்க. சின்ன சின்ன டிசைன் தான் இந்த கேக்கு ஹைலைட். அதுக்கப்புறம் சுற்றி எனக்கு க்ரீம் இருக்குது, அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டில் என்கிட்ட இருக்கிற இந்த சில்வர் பால்ஸை போட்டுக்கிட்டேங்க. இது கூட எடிபிள் சில்வர் பால்ஸ் தான். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக வெனிலா பேஸ்ட்ரி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்பலன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த கேக் வந்து சின்ன செலப்ரேஷன்ஸ்க்காக பண்ணேன். என்னோடய பாப்பா வந்து இன்டர் ஃபர்ஸ்ட் இயர், அதாங்க 11th கிளாஸில் 462 மார்க்ஸ் வந்துச்சு 470க்கு. நாங்கள் இருக்கிறது ஆந்திரா, அதனால தான் இன்டர் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இந்த கேக் பண்ணேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப், உங்கள் ஆத்யா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.